சூரியன் என்று சொல்லக்கூடிய கிரகம்தான் வேலை வாய்ப்புகளை பெற்றுத் தருவது. இது இந்த புரட்டாசி மாசம் எங்க இருக்குன்னு தெரியுங்களா? கன்னியா ராசியிலே இருக்கும். காலபுருஷ தத்துவத்திலே 6ஆம் ராசி. இந்த குறிப்பிட்ட நேரத்திலே மாதங்கியை வழிபட்டால் எப்பேற்பட்ட ஒரு வேலையில் தடை தடங்கள் இருந்தாலும் அது அகன்றுவிடும் என்பது சத்தியமான உண்மை. இந்த மாதங்கின்றது யார் தெரியுங்களா? நமது மதுரை மீனாட்சி அம்மன் தான். அதனால்தான் மாதங்கியை ஜோதிடத்திலே சூரியனுடன் சொல்லுவார்கள். தசமகா வித்தையில மாதங்கினா சூரியன். ராஜமாதங்கி என்று அழைக்கப்படும் இந்த அன்னை உச்சிஷ்ட சரஸ்வதி, நீல சரஸ்வதி என்ற பல்வேறு பெயர்களாலும் அழைக்கப்படுகிறாள். அதாவது உச்சிஷ்டம்னா உங்ககிட்ட இருக்கிற பக்தி மட்டும்தான் அந்த தாய் எதிர்பார்க்கிறாள். அதை தவிர வேறு எதுவும் அவளுக்கு தேவையில்லையாம். அதே போல முக்குருணி கணபதி என்பார்கள். மதுரையில் இருக்கக்கூடிய கணபதி பேர் என்ன? முக்குருணி கணபதி. குருணி என்று சொன்னால் 6 படி என்று பொருள். 6ஐ 3ஆல் பெருக்கினால் என்ன வரும்? 18 படி வரும். 18ஆம் படி கருப்பு. பகவத்கீதையிலே 18 அத்தியாயங்கள், யோகத்திலே சரியை, கிரியை, ஞானம் என்று 18 படிக்கட்டுகள். புரிந்திருக்குமே இப்பொழுது? அப்போ முக்குருணி கணபதியையும் மதுரை மீனாட்சியையும் நவராத்திரி காலங்களில் நினைத்து கொண்டால் வாழ்க்கையில் அனைத்தும் மதுரமாகும். ஆம், இனிமையாகும். சிவ சிவ.